சம்பள உயர்வு தொழிற்சங்க நடவடிக்கையின் தொடர்ச்சியாக யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கொடும்பாவியை எரித்து போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். சம்பள உயர்வு கோரி இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் அனைத்து பல்கலைக்கழக ஊழியர் சங்கங்களின் கூட்டுக்குழு நடத்தி வரும் கால வரையறையற்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் பங்கெடுத்துள்ள யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இன்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கொடும்பாவியை எரித்தனர். இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் கல்விசாரா ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை நீக்க கோரியும் சம்பள ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை நடைமுறைப்படுத்த கோரியும் பல்கலைக்கழக ஊழியர்கள் நாடளாவிய ரீதியில் கடந்த 6ஆம் தேதி தொடக்கம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை யாழ் பல்கலைக்கழக முன்றலில் கூடிய கல்விசாரா ஊழியர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பெயர் பொறிக்கப்பட்ட கொடும்பாவியை கட்டி பறை முழங்க பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலக வாயிலில் இருந்து ஊர்வலமாக கொடும்பாவியை இழுத்து வந்து பல்கலைக்கழக பிரதான வாயிலில் வைத்து எரித்தனர். யாழ் பல்கலைக்கழக விவசாய பீடத்தில் தற்காலிக விரிவுரையாளர் தெரிவுக்கான நேர்முக பரீட்சை இன்று நடைபெற ஏற்பாடாகி இருந்தது. ஆயினும் கல்விசாரா ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக விரிவுரையாளர்கள் தெரிவுகளுக்கான நேர்முக பரீட்சை நிறுத்தும்படி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கையை அடுத்து நடைபெறவிருந்த நேர்முக பரீட்சை தற்காலிகமாக பிற்போடப்பட்டுள்ளது.